அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்க எல்லாருக்கும் உங்களோட 2025 எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி, ராசி பலன் வேணுமா? வேண்டாமான்னு சொல்லுங்க. வேணுங்கிறவங்க உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. ஆ குறைவா ஒரு 10 கமெண்ட்டுக்கு கீழ இருந்ததுன்னா, அது நான் போடுறது வேஸ்ட்டு. ஏன்னா பார்க்கறது யாரும் ஆள் கிடையாது. பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களுக்கு போட்டு பிரயோஜனம் இல்ல. மிஞ்சி போனா வர ஒரு 4 ராசிக்கு மட்டும் போட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த பதிவுல பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 19/12/2024 மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா காலையில 10:03 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு. அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில 1:59 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமா நாள் முழுக்க இருக்கு. எ அ அதுவும் இரவு 1:59 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ம மக நட்சத்திரத்தில அமிர்த யோகம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:25க்கும் சூரியன் மறைவு மாலை 5:47க்கும் இருக்கு. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, காலையில 10:45 முதல் 11:45 வரை இருக்கு. மாலையில எந்த நேரமும் கிடையாது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்கு. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா, 1:31 முதல் 2:56 வரைக்கும் இருக்கு பகல். யமகண்டம் காலையில 6:25 முதல் 7:50 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9:15 முதல் காலையில 10:40 வரைக்கும் இருக்கு. இப்போ சதுர்த்தி திதியில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்றது, மந்திரத்தால் கட்டுறது, நச்சு ஆயுதம், தீ தொடர்பான வேலைகள் செய்றதுக்கு உகந்த திதி தான் சதுர்த்தி திதி. இன்னைக்கு அதாவது மங்கள காரியங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் உகந்ததா கிடையாது. பார்த்து செய்றது நல்லது. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில நல்ல ஒரு ஆ சாமி கும்பிடுறது சம்மந்தமான விஷயங்களான 9 கோளுக்கான வழிபாடு செய்றது, வண்டி வாங்குறது, ஆயுதம் பயில்றது, இடம் தொடர்பான வழிபாடு செய்றது, கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் தந்திரம் செய்றதுக்கு உகந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமா இருக்கு. நாள் முழுக்க சராசரி நாளா தான் இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு ஆதாயம், மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு தடை, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம், தனுசு ராசிக்கு கீர்த்தி, மகர ராசிக்கு உழைப்பு, கும்ப ராசிக்கு உதவி, மீன ராசிக்கு அலைச்சல். நாள் முழுக்க ஒரு சராசரி நாளாக தான் இருக்கு. ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கு. எல்லா விஷயத்துலையும் உங்களோட தனத்தை வளர்த்துக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கு. அதன் மூலியமா நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய நாளாக தான் இருக்கு. பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா, சிறப்பாக தான் இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்களோட உதவி வியாபாரத்திலயும் சரி, பண பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலர் சொத்துக்கள் வாங்குற வாய்ப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளா தான் இருக்கு. உடல் ஆரோக்கியமும் நல்ல ஒரு சீராகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு இசை மற்றும் கலை போன்றவற்றில ஈடுபாடு காட்டி மனசுக்கு கொஞ்சம் தெளிவான நாளா கொண்டு போக உதவியா இருக்கும். உங்களோட வளர்ச்சிக்கு இந்த நாளை பயன்படுத்துறது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதிக பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதகமா இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக தான் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பணி விஷயமா பயணங்களும் இருக்கிறது. அதன் மூலியமா நல்ல ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்கு. சிறப்பான நாளா இன்னைக்கு உங்களோட வேலையில பிரகாசிக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற நகைச்சுவை உணர்வோட இன்னைக்கு துணை கூட ஜாலியா பேசி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேவைக்கு காட்டிலும் அதிகமா வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. எந்த கவலையும் வேண்டாம்.
ஆ உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுக்காக இன்னைக்கு பணத்த சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். எந்த குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு ஒரு இனிமையான, சிறப்பான நாளா இருக்கு. ஜாலியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஆ முயற்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சுய வளர்ச்சிக்கு உண்டான வழி காட்டும் ஆ வழிகளும், அதே மாதிரி உங்களோட செயல்பாடும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாரி தான் இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியிற மாதிரி இருக்கும். பயணங்கள் இன்னைக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிறது சில விஷயங்களுக்காக உங்களுக்கு ரொம்பவும் உறுதுணையா இருக்கும். உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்கும், சுப காரியங்களான திருமணம் மற்றும் அடுத்த மற்ற சுப காரியங்களுக்கு முயற்சிகள்ல இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு இன்னைக்கு வேலை பளு குறையும். திருப்தியான மனநிலையோட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைய இன்னைக்கு வேலையில காட்டுற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலையும், வேலைகள்ல நல்ல ஒரு ஈடுபாடும் இருக்கிற மாரி தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களோட வேலைகள நீங்க செய்ய முடியும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புரிதலும், நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நேர்மையா பழகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு உகந்த நாளா இருக்கு. இந்த நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது, எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டங்கள தீட்டுறதுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிக்கவும் நல்ல வாய்ப்பு இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிறனால எந்த குறைபாடும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற திருப்தி காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜாலியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு சந்தோஷம் மிக்க ஒரு தெளிவான நாளா தான் இருக்கு. சிந்திச்சு செயல்படணும்னு அவசியம் இல்ல. தாராளமா நாள அத போக்குல போனாலே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்கள சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள், விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானதா இல்ல. மன உளைச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அத சமாளிக்கிறதுக்கு அமைதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு உங்களோட விருப்பங்கள் அடையறதுக்கு ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மனசுல அ இழப்பு இழந்தா மாதிரியோ, பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நெருங்கிய உறவினர்கள் மூலியமோ, இல்லன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க மூலியமா பிரச்சனைகள் வரக்கூடிய நாளா இருக்கும். தொழில்ல எதிர்பாராத செலவுகள சமாளிக்க கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கு. பசங்களால அ அ கொஞ்சம் மகிழ்ச்சி தர்ற மாதிரி நாள் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. இன்னைக்கு வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல வெற்றி பெறணும்னா, சிறப்பா திட்டமிட்டு சரியா செய்ய வேண்டியதா இருக்கு. பாதி வேலை முடியிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். காலையிலேயே கொஞ்சம் திட்டமிட்டு எந்த வேலைய எப்போ முடிக்கிறதுன்னு முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு முழுசா உங்களோட வேலைகள முடிக்கிற மாதிரி இருக்கும். நிலுவையில எதையும் வைக்காம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உறவுக்குள்ள நல்ல ஒரு ஆ நாள் சாதகமாக இல்ல. ஒரு சஞ்சலம் கொண்ட நாளா தான் இருக்கு. இன்னைக்கு தொணக்கிட்ட பேசும்போத, மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லாம, பொறுமையா அனுசரிச்சு போறது நல்லது. எந்த ஒரு கோவத்தையோ, ஆ வேகத்தையும் வீட்ல காட்டாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் திருப்தி இல்லாத ஒரு நிலை தான். பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான பொருட்கள சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. மிதுன ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனைக்குரிய நாளா தான் இருக்கு. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் ஆ எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாம முடிவு எடுக்கிறதுக்கு யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு சில விஷயங்கள செய்ற மாதிரி இருக்கு. அதனால பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால சூழ்நிலைகள், விளைவுகள யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் வேகத்த கட்டுப்படுத்துறது நல்லது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்க கொஞ்சம் ஒற்றுமையால பிரச்சனை இல்லாம போகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பயணங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அது மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. தொழில் சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இதுல இன்னைக்கு வந்து உங்களோட அவசர காரியங்கள், அவசர முடிவுகள்னால சில வாய்ப்புகள இழக்கிற மாதிரி இருக்கு. கவனமா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு வேலைகள பொறுத்தளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாம போகும். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்க முடியாது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அ தடைகள தாண்டி தான் இன்னைக்கு நாள வரணும். திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்தையும் கூட நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு கடுமையா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. உங்க தொண கூட நல்லுறவு பராமரிக்க உங்கள மாத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க சகஜமா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகளால சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலனாலும் பரவால்ல. இருக்கிற சேமிப்ப அழிக்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம். அ அதிகமா டென்ஷன் ஏத்திக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு சின்ன சின்ன நல்லதும் இருக்கு. சின்ன கவலை தரக்கூடிய விஷயங்களும் இருக்கு. பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு வந்து வரவு சுமாரா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அ உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா, நீங்க செய்ற செயல்கள்ல கொஞ்சம் அணுகுமுறையில கவனமா இருக்க வேண்டியது நல்லது. பாட்டு கேட்கறது, ம் சினிமா போறது, அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு தெளிவா ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அது வீட்லயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி. வியாபாரத்திலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாபம் தடைப்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள் சுமாரா போனாலே போதும்னு கொண்டு போங்க. லாபம் குறையுதுன்னுலாம் வருத்தப்படாம இருக்கிறது நல்லது. அ இன்னைக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்கள, வீட்ல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் பிரச்சனைகளையோ, சிக்கல்களையோ தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மனைவி வழி, கணவன் வழி உறவினர்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமா வேலைகள்ல தவறுகள் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா வேலைகள செய்யறது நல்லது. இல்லன்னா தேவையில்லாம செஞ்ச வேலைய திரும்ப செய்ற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு கவனமா தவறுகள் ஏற்படாம உங்களோட வேலைகள முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேசும்போது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கடுமையா தொணக்கூட நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்கிறது நல்லது. விட்டு குடுத்து போறது மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க உதவியா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா இருக்கு. ஆனா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு செலவுகளும் அதிகமா இருக்கிறனால, கடன் வாங்காம இன்னைக்கு நாள கொண்டு போற மாதிரி செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்ன மன உளைச்சல் காரணமா தோள்கள்ல வலி ஏற்படுறதுக்கும், கை கால்ல வலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பான, உற்சாகமான ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நீங்க செய்ற காரியங்கள், செயல்கள்ல எல்லாமே அபாரமாக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் மூலியமா உங்களோட நெருங்கியவங்களோட இதயத்த தொடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட தன்னம்பிக்கையும், உறுதியும் இன்னைக்கு அதிகமாவே இருக்கிற மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய பலன்கள் நல்லாவே இருக்கு. மனசுக்கும் திருப்தியான ஒரு நாளா இருக்கும். பசங்க பொறுப்போட நடந்துக்கிறது மனசுக்கு இதமா இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்றதும் சந்தோஷத்த குடும்பத்துல வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு இந்த நாள் கரெக்ட்டா இருக்கு. பேசி முடிச்சுக்கிறது நல்லது. சிலருக்கு அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் வாங்குற யோகம் இருக்கு. அதாவது சொத்துக்கள் சேமிக்கிறதுக்கும், பணம் சேமிக்கிறதுக்கும், சொத்துக்கள் வாங்குறதுக்கும் இந்த நாள பயன்படுத்திக்கலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட
செயலாற்றல மேம்படுத்தக்கூடிய நாளா இருக்கு. உங்க கூட வேலை செய்றவங்களுக்கு அ முன்னுதாரணமா நீங்க வந்து திகழ்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாராட்டும் பெயரும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணா வெளியிடங்களுக்கு போறது வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா 2 பேரும் சந்தோஷமாவும், ஒரு சிலருக்கு பொருத்தமான ஜோடின்ற உதாரணமாவும் திகழக்கூடிய நாளா இருக்கு. மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரவு அதிகமா இருக்கு. ஆ நிதி நிலைமை சுதந்திரமா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கும் அதிகரிக்க அ அதிகமான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கு. கவலை இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த குறைபாடும் கிடையாது. உங்களோட ஆற்றல் அதிகமாவே இருக்கும். நாள கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு செழிப்பான ஒரு உற்சாகமான, முன்னேற்றமான ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ கொஞ்சம் ஆனாலும் பொறுத்தளவுக்கு பசங்களால வீட்ல மகிழ்ச்சி தர்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆ இன்னைக்கு வந்து நாள கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா ஆக்கறதுக்கும் உதவியா இருக்கு. உங்ககிட்ட வந்து முறையான திட்டமிடலும், ஆ உறுதியான மனநிலையும் இருந்தா போதும், உங்களோட இலக்குகள ஈஸியா அடைய முடியும். இன்னைக்கு நாள வந்து பயனுள்ளதா அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா எதிர்பார்த்த இடமாற்றம் ஈஸியா கிடைக்கும். ஒரு சிலருக்கு வராத பழைய பாக்கிகள், கடன்கள் வசூலாகக்கூடிய நாளா இருக்கு. சந்தோஷமான நாளா தான் இன்னைக்கு இருக்கும். கூட பொறந்தவங்க இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். கூடுதல் பலன்களும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான புதிய வாய்ப்புகளும், முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. திட்டமிட்டு ஜாலியா உங்களோட நாள வேலைகள்ல காட்டுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட நேர்மையா இருக்கிறது, அ பேச சொல்லக்கூடிய கருத்துக்கள நல்ல ஒரு முறையில பரிமாற்றம் செய்றது, மனசுக்கு திருப்தியான சூழ்நிலைய குடுக்குற மாதிரி இருக்கு. உங்களோட வசீகரமான பேச்சு, உங்களோட துணைய மகிழ்விக்கிற மாதிரி இருக்கு. ஆ அதன் மூலியமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சிறப்பான நாளா இருக்கு. சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான முதலீட ஒண்ணு செலக்ட் பண்ணி, சிறிய அளவுலாவது நீங்க சேமிக்கிறது நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். எந்த குறைபாடும் இருக்காது. ஆற்றல் சிறந்த முறையில இருக்கிறனால, நாள் முழுக்க உங்களுக்கு நல்லாவே இருக்கு. துலாம் ராசிக்கு ஒரு ஏற்றமிக்க இனிமையான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீண் செலவுகள், வீண் விரயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்தில கொஞ்சம் கவனமா இல்லைன்னா, லாபம் குறையிற மாதிரி இருக்கு. இல்லன்னா, சில தடங்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சவால்கள சந்திக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியும், பொறுமையும் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிறது நல்லது. இன்னைக்கு சூழ்நிலைகள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போகும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. உங்களோட முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஒரு கலவையா தான் இருக்கு. பார்த்து கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைய திட்டமிட்டு ப்ரொஃபஷனலா வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். மத்தபடி கேஷுவலா லெதாஜிக்கா இருந்தீங்கன்னா, பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசுல கவலை தரும் செய்திகள், எண்ணங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அத தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. உங்களோட மகிழ்ச்சிய தக்க வச்சுக்கணும், நாள் ஜாலியா போகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. ஆ முடிஞ்சா மாலை நேரத்தில ஒண்ணா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா, நல்லாவே இருக்கும். புரிதல் அதிகமாகறதுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு திருப்திகரமா இல்ல. ஆனா தேவையில்லாத செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. வருத்தப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சேமிப்பு குறையாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற குழப்பமான, பதட்டமான மனநிலை காரணமா முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பாட்டு கேட்கறது, தியானம் செய்றது, எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, ஆரோக்கியத்தில பெரிய குறைபாடு இருக்காது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கலவையான நாளா இருக்கும். குறிப்பா வேலையிலயும் சரி, பண விஷயத்திலயும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு குழப்பமான ஒரு மனநிலை. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. மனசுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கிடையாது. உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மனசுல குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த குழப்பம் உங்களோட ஆர்வத்த குறைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வளர்ச்சியும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு பெரிய விஷயத்துக்காக முடிவெடுக்கிறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். இல்லன்னா, எடுக்கிற முடிவ தள்ளி வைக்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாம வாக்குவாதமோ, விவாதமோ, கோவமோ படாத நாளா கொண்டு போறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல, வேலைகள்ல கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட ம் உங்கள நீங்களே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டு, உங்களோட வேலைகள திட்டமிட்டு கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பிரச்சனைகள பெருசாக்காம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற மாறுபாடான மனநிலை பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. அத அத தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றதும், அமைதியா இருக்கிறதும், அவங்கள அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில வரவு கம்மியா தான் இருக்கு. பணம் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வீண் விரயங்கள் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஒரு பணம் சம்பந்தமான சில பரபரப்பான தருணங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கு. கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு சந்தோஷமான, ஜாலியான ஒரு நாளா தான் இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி சில மனசுக்கு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடப்படுற மாதிரி இருக்கு. வேலை விஷயமா அ வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். இன்னைக்கு மனசுக்குள்ள நல்ல ஒரு திருப்தியும், அமைதியான சூழ்நிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல உங்கள நிரூபிக்கிற மாதிரி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்ள இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட முயற்சிகள், செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள்ல நல்ல ஒரு பலன்கள் தரா மாரி தான் இருக்கும். இன்னைக்கு உங்கள பொறுத்தளவுக்கு தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள தீட்டி, வெற்றி பெற்று சந்தோஷமா அதிக அளவுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திடீர் பணவரவு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கடன்கள குறையறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. திறமையோட திட்டமிட்டு உங்களோட வேலைகள பிளான் பண்ணி டைமுக்கு முடிச்சு, நல்ல ஒரு பேரும், பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரொமான்டிக் மூடு தொணக்கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அத 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு, 2 பேரும் சந்தோஷமா, இனிமையான தருணங்கள அதிக அளவுல சேமிக்க ஆ ஆ என்ஜாய் பண்றதுக்கும், நேசிப்பு அதிகமாகறதுக்கும் இன்னைக்கு நாள் உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற திறன் உங்ககிட்ட அதிகமாவே இருக்கு. சேமிப்பும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் சம்மந்தமான விஷயத்துல செழிப்பான நிலை தான் இருக்கு. குறைபாடு கிடையாது. ஆரோக்கியத்துல உங்களுக்கு தேவையான ஆற்றலும், திடமும் உங்க ஆரோக்கியத்துல நல்லாவே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம நாள் போகும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு தெளிவான, சந்தோஷமான சூழ்நிலைகளோட நாள் கொண்டு போகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பல முக்கிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு வந்து நீங்க எந்த செயலையும் மகிழ்ச்சியோட செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுறுசுறுப்பு எங்க இருக்குன்னு தெரியாது. நல்ல ஒரு வேகமும், விவேகமும் நல்லாவே இருக்கும். பசங்களோட பாசத்தோட இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பயணங்களும், ஆ ஒரு சிலருக்கு பயணங்களுக்கான ஆ திட்டங்களும் தீட்டக்கூடிய அனுகூலமான நாளா தான் இருக்கு. அது மூலியமா நல்ல ஒரு பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வீட்ல வந்து விருந்தினர்கள் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை அதிகமா ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த நாள நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க மனசும் புத்தியும் இன்னைக்கு தெளிவா இருக்கிறதுனால, உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள இன்னைக்கு எடுக்கிறது நல்லதா இருக்கும். வியாபாரத்துல சின்ன மாற்றம் செஞ்சா கூட, அது மூலியமா அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில வெற்றியும், மகிழ்ச்சியும் அதிகமா தான் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டு, நல்ல ஒரு ஜாலியா வேலைய பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாரோட ஆதரவும் உங்களுக்கு நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இனிமையான பேச்சு நல்லாவே இருக்கு. அந்த அ அணுகுமுறையால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிரியமும், அன்பும் அதிகமாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புரிதல் நல்லாவே இருக்கும். அ இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பண தேவைகள் எல்லாமே ஈஸியா பூர்த்தி அடையும். எந்த பிரச்சனையும் இல்ல. அ பெரிய அளவுல பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. சேமிக்கிறதுக்கு இந்த நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது. எதிர்காலத்துக்கு உண்டான கரெக்ட்டான முதலீடு திட்டத்த யோசிச்சு அதுல சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு இருக்கிறனால, ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இல்லை. அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், குடும்ப பொறுப்புகள், குடும்ப பராமரிப்பு, பசங்களால கொஞ்சம் பிரச்சனைகள், எதிர்பாராத செலவுகள் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டப்படாதீங்க. யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. அதனால சில வெளிவட்டார நட்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. பணவரவு ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். குறைவா தான் இருக்கும். ஆனா, உங்களோட தேவைகள நிறைவேத்திக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். இன்னைக்கு முக்கிய முயற்சிகள் கொஞ்சம் கூட பலன் அளிக்கலன்னு வருத்தப்படாதீங்க. செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள் எல்லாமே கடமையா நெனச்சு செய்யுங்க. சில அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க பிரார்த்தனை செய்றது, தியானம் செய்றது நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள பார்க்குற மாரி தான் இருக்கு. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள்ல கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டியது அவசியம். அதனால காலையில இருந்தே உங்களோட வேலைகள திட்டமிட்டு கவனமாவும், தவறுகள் ஏற்படாத வண்ணமும் கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட இன்னைக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அத தவிர்த்துட்டு நேர்மையோடவும், நட்போடவும் அவங்க கிட்ட பேசுறது, பழகுறது நல்லதா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு அமைதியா போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், கூடுதல் பொறுப்புகள் காரணமா பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிதி நிலைமை கொஞ்சம் செழிப்பா இல்ல. வர பணம் செலவுக்கே பத்தாம இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். இல்லன்னா பணத்த இழந்துட்டு அப்புறம் தேடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உளைச்சலும், பதட்டம் காரணமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. அமைதியா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களோட என்ன ராசின்னு கமெண்ட் பண்ணா மட்டுமே 2025க்கு உண்டான பலன்கள் வரும். அதுவும் வேற விதமா போடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா பொத்தாம்படையா பண்ற மாதிரி போகுது. அ அதிகமான வியூவர்ஸ் வரணும், அதிகமான கமெண்ட்ஸ் வந்ததுன்னா, நல்ல ஒரு வித்தியாசமான பலன்கள் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் மாச ரீதியா எப்படி இருக்குன்றத சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்லன்னா பொத்தாம் பொதுவா இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.